திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிமுக கிட்டையும் இருக்கு, தாவேகா கிட்டையும் இருக்கு. அது நடக்க வாய்ப்பு இருக்கா? கூட்டணிக்கான இடங்கள், தொகுதிகள் இதுல ஏதாவது முரண்பாடு வருகிற போது திமுகவோடு முரண்பட்டு இவர்கள் வெளியேறுவதற்கான சூழல் ஏதாவது இருக்கா? பெரிய அளவுக்கு இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அவ்வப்போது அவர்கள் பேசுவதை வைத்து அந்த யூகம் வருகிறது. காங்கிரஸ் கட்சி ஆல் இண்டியா பாலிடிக்ஸ், 2 கம்யூனிஸ்டுகளும் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ். அவங்க திமுக கூட்டணியை விட்டுட்டு வெளியில வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. பிற சிறிய கட்சிகளுக்கு வின்னபிலிட்டி தான் கொஸ்டின். 1 தொகுதி 2 தொகுதி கொடுத்தாலும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, அவர்களும் வரமாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அவர்களுக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அந்த பாலிடிக்ஸ் அவங்க விட முடியாது. எனவேதான் அவர்கள் எதிரும் புதிருமான நிலைமைகளை எடுக்கிறாங்க. அப்ப கூட அவங்க அரசை தாக்குறதே இல்லை, அதிகாரிகளை தான் எப்பவுமே தாக்குறாங்க. வடகாடு இஷ்யூலயும் அதிகாரிகளை தான் தாக்குறாங்க. அப்போ இது எப்படி போகுது? எல்லா கூட்டணிகளிலும் 3 வகையான சுமைகள் உண்டுங்க. கைச்சுமை, தோல் சுமை, வலிச்சுமை. வலிச்சுமை எதுனா, இப்ப காங்கிரஸ் கட்சி அவங்க சீட்டு கொடுத்தா மட்டும் போதாது, அந்த சீட்ல அவங்கள நம்ம ஜெயிக்க வைக்கணும், நம்மளும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஆனால் இப்ப விடுதலை சிறுத்தைகள், இப்போ பாமக ஃபார் தட் மேட்டர், அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க ஜெயிக்கிற வழியை அவங்க பார்த்துக்குவாங்க. இது ஒரு பிராக்டிகல் சிக்கல், எல்லா கூட்டணிகள்ல பிராக்டிகல் சிக்கல். வெறுமனே சீட்டு, இப்ப பிஜேபிக்கு அதிமுக சீட்டு கொடுத்தாலும் பிஜேபியை ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலை அதிமுகவுக்கு வந்துடும். பல்வேறு கூட்டணிகள் நீங்க இதை பார்க்கலாம். விசிகாக்கு பாமக பாஜக இருக்கிற கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம்ன்றத கொள்கை முடிவா விசிகா எடுத்த பிறகு பாஜகவோடு பாமக ஏடிஎம்கேவோட அகாமடேட் ஆயிருக்குன்னா அங்க விசிகாவுக்கு வாய்ப்பு இல்லை. நேற்று பேசுன மாதிரி பாஜக அதிமுகவோடும் பாமக தாவேகாவோடும் இருக்கு அப்படின்னா 2 இடத்துக்கு போகவும் விசிகாவுக்கு இடம் இல்லைன்னா இங்கதானே ரீட்டைன் ஆவாங்க திமுகவோடு. 4 அணி வந்தாலே 5வது அணி வந்துருங்க, அதுல என்ன சந்தேகம்? அது போக எல்லா ஆளுங்கட்சியும் எப்போதுமே ஓட்ட சிதறடிக்கிறதுக்கு கடைபிடிக்கிற வியூகம் என்னன்னா, இன்னொரு புதிய அணியை வளர்த்து விடுதல் தான். நமக்கு அது இப்ப தெரியாது, திரைமறைவுல நடக்கும். 2016 என்ன ஆச்சுங்க ஆக்சுவலா? இப்ப நம்ம தொடர் நிகழ்ச்சி பேசுறோம்ல, இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்க நான் அரசியல் சதுரங்கம்னு பண்ணோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, தொடர் நிகழ்ச்சி வரிசையா 4 நாளோ 5 நாளோ ஒரே மேட்டர் தான் வரிசையா வரும். ஆமா, எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி. எனக்கு திடீர்னு அது ஏன் நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பிறகு திடீர்னு புதிய கூட்டணி உருவாயிடுச்சு, மக்கள் நல கூட்டணி நான் நினைக்கிறேன். 2016 இல்லையாங்கிறதா எனக்கு கொஞ்சம் நினைவு பிழை இருக்கு. எதற்காக நான் சொல்றேன்னா, மறுபடி நிகழ்தல் தான் கூட்டணி அரசியல்ல சாஸ்வத கோட்பாடு. மீண்டும் மீண்டும் அது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ புதிய அணிகளை உருவாக்குவது எப்போதுமே ஆளுங்கட்சி கடைபிடிக்கிற உத்தி. 2016 ஜெயலலிதா தானே மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனாங்க. அப்போ திமுகவும் அந்த டெக்னிக்கை கடைபிடிக்கதான் செய்யும். 4 அணி வந்தா 5வது அணி வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. அந்த 5வது அணிக்கு யார் போவாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனா யார் போக மாட்டாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். காங்கிரஸ் போகாது, கம்யூனிஸ்டுகள் போக மாட்டாங்க. பாமக இந்த அணிக்கு வருமானா எனக்கு லட்சுமி அவர்கள் கருத்து தான், நானும் அதைத்தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக அணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. வேற அணியை அவர்கள் கட்டமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் நேற்றைக்கு சொன்ன மாதிரி திமுக அணிக்கு அவங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அவ்வளவு சீட் கிடைக்கவும் கிடைக்காது. தேமுதிக அவங்க 20 சீட் எதிர்பார்ப்பாங்க. தேமுதிக எப்போதுமே அவங்க கடைசியில குழப்பி அவங்க இன்னொரு அந்த 5வது அணியில தான் அவங்களுக்கு இடம் கிடைக்கும். போன முறையும் அப்படித்தான் ஆச்சு. ஏன்னா அவங்க உறுதியான நிலைப்பாடுகள் எடுக்க மாட்டாங்க. தேர்தல் வந்துருச்சுங்க. ஆக்சுவலா பிராக்டிக்கலா நம்ம 10 மாசம் இருக்குன்னு நம்ம சொல்றோமே தவிர, அக்டோபர் பாதிக்கு மேல மழை காலம் வந்துடும். களப்பணியெல்லாம் எதுவும் பெருசா செய்ய முடியாது. டிசம்பர் வரைக்கும் அதுதான் நிலவரம். இன்னும் சொல்லப்படால் பெரிய புயலோ பெரிய மழையோ பாதிப்பு ஏற்பட்டால் யாருமே அரசியல் பேச மாட்டாங்க, எல்லாமே அந்த பாலிடிக்ஸ் நோக்கி ஓடிடும். இப்ப கையில மிச்சம் இருக்கிறதே மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தான். ஜனவரி மாதம்னா தேர்தல் ஜுரம் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடும், ஆனாலா தைக்கும். ஒருவேளை பிப்ரவரி மாதம் கூட தேர்தல் வரலாம். வெஸ்ட் பெங்கால் தேதியை வச்சுதான் நமக்கு பிக்ஸ் பண்ணுவாங்க. மோடி அமித்ஷாக்கு வசதியான தேதி தானே நமக்கு தேர்தல் தேதியா வரும், வேற வழி இல்லையே. அப்போ இயல்பாகவே இன்னும் சொல்லப்படால் போர் மேகங்கள், அந்த பதற்றம் வேற இருக்கு, அதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆக பிராக்டிகலா எல்லாருக்குமே கையில 5 மாசம் தாங்க இருக்கு. 5 மாசத்துக்குள்ள இன்னொரு கூட்டணியை தேடி பிடித்து சேரும் போது பல சிக்கல்கள் இருக்கும். எங்கேயுமே இடம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு அணிக்கு நம்ம போய்த்தானே ஆகணும். அது நம்ம ஓன் சொந்த அணியா இருந்தா என்ன? ஒரு கடையில ஜாமான் வாங்கிட்டே இருக்காங்க, கடையை மூடிட்டாங்கன்னா நம்ம புது கடை திறக்கிற கதை தான்.
திரு பிரியன், கூட்டணி இடங்கள்ல சிக்கல் வரும், அப்ப கட்சிகள் வெளியேறுவார்கள்ங்கிறதான அதிமுக தாவேகாவோட நம்பிக்கையா இருக்கு. திமுக கூட்டணி வெளியே வருவதற்கான சூழலா எதிர்பார்க்கிறாங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட எடப்பாடி சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் வரும், விசிகா வரும் சொல்லி மெகா கூட்டணி அதிமுக அமைப்போலாம் சொன்னாரு. கடைசியில் தேமுதிகவோட தான் அவங்க அமைக்க முடிஞ்சது ஆக்சுவலா. ஆனால் இப்போ வந்து என்னன்னா, இந்த ஒரு ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்கு. தாவேகான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் இருக்கும்பொழுது எங்கேயும் இடம் கிடைக்காதவங்க, தொகுதியில் அதிருப்தி அடைகிறவங்க, இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு. விடுதலை சிறுத்தைகளை வந்து எல்லாருமே குறி வைக்கிறாங்க. அதை எப்படியாவது தேரை இழுத்து தெருவில் விட்டுறணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 3 எலெக்ஷனாக வந்துட்டுருக்கு. சின்னத்தை வந்து வாங்கியிருக்கு, வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கு. திமுக கூட்டணியில் இருக்குது. திமுகவோட கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஷாம் சார் சொன்ன மாதிரி பல அதிகாரிகளோட நேரடியாக மோதுறாங்க. மதுரை கலெக்டரை வந்து தூக்கு அங்கேருந்து இடத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாங்க. இந்த கவர்மெண்ட் பண்ண மாட்டேங்குது ஆக்சுவலாக. பல இடங்களில் கொடி ஏற்ற முடியல, பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ வடகாடு விஷயங்கள் உட்பட சொல்கிறேன் நான், போயிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான கருத்து வேறுபாடுல இருக்காங்க. அதிகாரிகளோடு மட்டும் முரண்பட்டு அந்த கண்ணியத்தை அந்த 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 கூட்டணியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இது எவ்வளவு நாள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு மெலிஸ் கோடு தான் அங்கே பிரிக்கிறது ஆக்சுவலாக. அந்த அதிகாரிகளுக்கும் அடுத்தது நீங்கள் அரசியல்வாதிகளை தாக்குறதுக்கும் நடுவில் ஒரு மெலிசான கோடு தான் இருக்குது. அந்த லக்ஷ்மண ரேகாவை வந்து என்றைக்கு வேணால் தாண்டலாம், சொல்ல முடியாது. இது மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க நீங்கள் தாண்டலாம். அப்போது ஒரு ஆல்டர்னேட்டாக தாவேக்கான ஒன்று இருக்குல்ல, அதை நோக்கி போவாங்களான்னா அங்கே தான் வந்து ரியல் டெஸ்ட் காத்திருக்கு டிஎம்கே அணிக்கு. ஆக்சுவலாக திமுக அணிக்கு அப்போ தான் ரியல் டெஸ்ட் காத்துட்ருக்கு. ஆனால் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் எல்லாருக்கூடையும் நல்ல பர்சனல் ரேப்போவில் இருக்கார். எல்லா தலைவர்களும் திருமாவும் கூடயே நல்ல ரேப்போவில் இருக்கார். எல்லாருக்கூடையும் வந்து கார்டியலான ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறார். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிற ஆட்கள் பேசும்பொழுது அவங்க வந்து அன்அஃபிஷியலாக பேசும்போதோ இல்லை ஆன் ரெக்கார்ட் பேசும்போதோ கூட திமுகவை பற்றி பலவிதமான குறைகள்லாம் சொல்ல தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே நாங்கள் திமுகவில் கன்டினியூ பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தாவேக்கான்ற ஆப்ஷன் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து மேக்சிமம் இந்த கூட்டணி அப்படியே கொண்டு போயிடுவார். வின்னபிலிட்டி பார்க்க மாட்டாங்களா? இது வந்து தாவேகாவோட போறவங்க அது கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் தாவேகாவோட போனால் நீங்கள் போட்டி போடலாம். இப்போ தினகரனோட 60 சீட் வாங்கி தேமுதிக போச்சு 21ல். ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியல. நீங்க எவ்வளவு சீட் வேணா வாங்கலாம், போட்டி போடலாம், ஆனா வின் பண்ணணும். திமுக வந்து கொடுக்கறது எம்எல்ஏக்கள், நாட் தொகுதிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க கொடுக்கறது எம்எல்ஏ பதவி கொடுக்குறோம், உங்களுக்கு தொகுதியை கொடுக்கல அப்படின்றாங்க திமுக சொல்றது. ஏன்னா வின்னபிலிட்டி அவ்வளவு இருக்கு, பிரகாசமா இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அணி அமைஞ்சதுன்னா அதுவும் பல தொகுதிகள் வின் பண்ணும், டப் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்பொழுது இது போயிருக்கும் போது தொகுதியில பிரச்சனைகள், அப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாஜக கூட தொகுதி பிரச்சனை வரலாம். வந்து அதிமுக தாவேக்காவோட போய் கடைசி நேரத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் கூட மறுக்க முடியாது. அதே மாதிரி திமுக அணியில வந்து விடுதலை சிறுத்தைகள் 12 சீட் கேட்கறாங்க, கொடுக்கலன்ற போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த தொகுதி அந்த தொகுதி பொது தொகுதி யாரு கொடுங்க, தனி தொகுதி யாரு கொடுங்கன்னு கேட்டால் அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு தொகுதிக்காக சங்கரங்கோயிலுக்காக வைகோ பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எண்டில் என்ன நடக்கும்னு வி கேனாட் ப்ரிசியூம் ஆக்சுவலி. அதனால வந்து ஆனால் எல்லாருக்குமே என்னன்னா தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அதுல என்னன்னா கட்டுப்பாடு என்னன்னா பாமக பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போக முடியாது, தாவேக்காவுக்கு போனா வெற்றி நிச்சயமான அது கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து அவங்கள வந்து திமுக கூட்டணியில கட்டி வச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இயல்பானதும் கூட, அது தேவையானதும் கூட, அவசியமானதும் கூட. இப்போ வந்து அவங்க பிரிஞ்சு வர வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்றது என் கருத்து. ஆக்சுவலாக திருமிகு லட்சுமி, தாவேக்கா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசுறதும் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகள் கொடுக்கறதுக்கு அவங்க முன்வர்றதுமே திமுக கூட்டணிக்கான சிக்கலா உருவாக்குமா, ஏற்படுமாங்க? இல்ல, இது அபத்தமான வாதம். விஜயனுடைய கட்சி தலைமையில விசிகாவோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல வந்து மதிமுகவோ போகும், காங்கிரஸோ கூட்டணி போவாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் அப்படி இல்லை. நாளைக்கு எப்படி மாறலான்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், விசிகாவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திமுக கூட்டணியில் இப்போ இருக்கிறது வந்து இந்த எலெக்ஷன், அதாவது 26 எலெக்ஷன் மட்டும் கிடையாது. 2029 அவங்க வந்து பாஜகவை வெல்ல வேண்டிய அல்லது பாஜகவை எதிர்த்து நிற்பதற்கு அவங்களுக்கு ஒரு பலம் தேவை. அது வந்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்தால் தான் முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இந்தியா பிளாக் அலைவாக இருந்தால் மட்டும்தான் 2029 எலெக்ஷன் கூட இருக்கும். இப்போ 2026 தேர்தல் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த தேர்தலையும் கணக்கில் வச்சு தான் இந்த கூட்டணியினுடைய கட்டமைப்பு இருக்கும்.
இல்ல இப்படியே இருக்கக்கூடிய கட்டமைப்பா, இதுல சில சேஞ்சஸ் வரப்போகுதா அப்படின்றத நம்ம அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு அப்ப அதிமுகவும் சாய்ஸா இருக்க போறது இல்ல. அப்ப நீங்க அதிமுக சாய்ஸ், ஏன்னா அவங்க பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு விஜயோட கூட்டணி போக போறது இல்லைன்றத ரொம்ப தெளிவாகவே ஏற்கனவே திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டார். அவங்க வந்து டிமாண்ட் பண்றது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான இடங்கள் வேணும், அதிக பொது தொகுதியில நாங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணணும், கட்டாயம் கேட்பாங்க. அதை வந்து திமுக தலைமையோ இல்ல திமுகவில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ அதை அவங்க கன்வின்ஸ் பண்ணியோ இல்ல எப்படியாவது அகாமடேட் பண்றதுக்கான வேலைகளையும் அவங்க செய்வாங்க. அப்படி ஒருவேளை வெளியில வந்துட்டாங்க விசிகா அப்படின்னா அவர் திருமாவளவனுக்கு நல்லா தெரியும். அதாவது இந்த கூட்டணியில இருந்தா மட்டும்தான் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் உறுப்பினர்கள் இருக்க முடியும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை வெளியில வந்தா அவங்க தனித்துதான் போட்டிடுவாங்களே தவிர வேறு எந்த கூட்டணியிலும் போய் ஐக்கியமாகறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வந்து இன்டாக்டா தான் இருக்க போகுது.